கல்லூரியின் முதல் நாள் ராஜ்க்கு புதிய முகங்களும், பதட்டமான உற்சாகமுமாக ஒருவித மயக்கமாக இருந்தது. பொறியியல் பட்டப்படிப்பில் மூழ்க ஆர்வமாக இருந்த அவன் லட்சியங்களும், கனவுகளும் கொண்டு ஒரு சுழல் காற்று போல இருந்தான். சென்னையின் புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியின் நெரிசலான தாழ்வாரங்களில் அவன் நடந்தபோது, எதையாவது சுவாரஸ்யமாக தேடும் அவனது கண்கள் அவள் மீது பதிந்தன. அவள் வைஷ்ணவி பரபரப்பான ஓரியன்டேஷன் ஹாலின் ஒரு மூலையில் கையில் ஒரு புத்தகத்துடன் சுற்றியுள்ள குழப்பங்களுக்கு அப்பால் அவள் அமைதியாக இருந்தாள். அவளது நீண்ட கருமையான கூந்தல் ஒருவித அமைதியான தீவிரத்தை வெளிப்படுத்தும் ஒரு முகத்தை சூழ்ந்திருந்தது. அவளது புன்னகை தூரத்தில் இருந்தும் அறையை வெதுவெதுப்பாக்குவது போல இருந்தது. வழக்கமாக நம்பிக்கையுடனும் வேடிக்கையான பதிலுடனும் இருக்கும் ராஜ் ஒரு கணம் பேச்சற்று போனான். சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் பாதை மிகவும் எதிர்பாராத ஒரு இடத்தில், அதாவது மிகவும் சலிப்பான இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் வகுப்பில் உண்மையாகவே சந்தித்தது. ராஜ் தனது இருக்கையில் சாய்ந்து தனது நோட்புக்கில் கிறுக்கிக் கொண்டிருந்தான். அப்போது மென்மையான இனிமையான ஒரு குரல் அவனது கவனத்தை கலைத்தது. மன்னிக்கவும், அவள் மெதுவாக கேட்டாள். ஒரு பேனா கடன் தருகிறீர்களா ராஜ் என. என் பேனாவில் இப்பதான் இங்க் தீர்ந்து போச்சு என்றாள். அவன் தலையை நிமிர்ந்து பார்த்தபோது வைஷ்ணவியை பார்த்தான். அவளது கண்கள் மன்னிப்பையும் வேடிக்கையும் கலந்து மின்னிற்று. அவன் தடுமாறி தனது பையிலிருந்து ஒரு உதிரி பேனாவை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அவர்களின் விரல்கள் உரசிய போது ஒரு சிறிய மின்சாரம் அவர்களுக்குள் பாய்ந்தது. நன்றி என்று அவள் முணுமுணுத்தாள். ஒரு வெட்கமான புன்னகை அவளது உதடுகளை அலங்கரித்தது. பிரச்சனை இல்லை, அவன் சமாளித்தான். அவனது குரல் அவன் எதிர்பார்த்ததை விட சற்று கரடுமுரடாக இருந்தது. அடுத்த சில வாரங்களில் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் அவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு இடமாக மாறியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். எப்போதாவது அவள் ஒரு குறிப்பாக கடினமான வரைபடத்திற்கு அவனிடம் உதவி கேட்பாள். ராஜ் தான் முன்பு வெறுத்த ஒரு பாடமாக இருந்த அந்த வகுப்பிற்காக அவளை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்காகவே ஆவலுடன் காத்திருப்பதை கண்டான். ஒரு மழைக்கால மதிய வேளையில் அவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியேறும்போது வைஷ்ணவி ஒரு தளர்வான ஓட்டில் தடுக்கி விழுந்து அவளது புத்தகங்கள் ஈரம் நிறைந்த நடைபாதையில் சிதறின. ராஜ் உடனடியாக அங்கே வந்து அவளது உடைமைகளை சேகரிக்க உதவினான். அவன் ஒரு நனைந்த நோட்புக்கை அவளிடம் கொடுத்தபோது அவர்களின் கண்கள் மீண்டும் சந்தித்தனர். இந்த முறை அந்த மின்சாரம் மறுக்க முடியாததாக இருந்தது. உனக்கு தெரியுமா, அவன் தன் முகத்தில் ஒரு புன்னகை பரவ, நீ அவ்வளவு அழகாக தெரிந்தாலும் ஆச்சரியப்படும் விதமாக இருப்பவள். அவள் சிரித்தால் ஒரு உண்மையான இனிமையான ஒளி அவனது முதுகெலும்பில் ஒரு இனிமையான சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அப்படியானால் நீ? அவள் பதில் அளித்தாள். எப்பொழுதும் ஏதோ ஒரு குறும்புத்தனமான திட்டம் போடுவது போல இருக்கும் ஒருவனுக்கு ஆச்சரியப்படும் விதமாக வீரமிக்கவன். மழை தீவிரமடைந்தது. ஆனால் அவர்கள் இருவருமே அதை கவனிக்கவில்லை. அவர்கள் கல்லூரி உணவகத்திற்கு ஒன்றாக நடந்தனர். உரையாடல் எளிதாக பாய்ந்தது. அவர்கள் தங்கள் சொந்த ஊர்களை பற்றி பேசினர். ராஜ் கோயம்புத்தூரை சேர்ந்தவன், வைஷ்ணவி மதுரை சேர்ந்தவள். தங்கள் கனவுகள், கல்லூரி பற்றிய கவலைகள் மற்றும் அவர்களின் பொதுவான அன்பு பற்றியும் பேசினர். அவர்கள் உணவகத்தை அடைந்தபோது ஆரம்ப அசௌகரியம் முற்றிலும் மறைந்து ஒரு வசதியான பழக்கம் அதற்கு பதிலாக வந்தது. அவர்கள் தங்கள் காஃபியுடன் அமர்ந்தபோது இது ஒரு சாதாரண கல்லூரி நட்பு மட்டுமல்ல என்று ராஜ் தன்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு உறுதியுடன் உணர்ந்தான். இது ஒரு சிறப்பான ஒன்றின் ஆரம்பம். ஒரு கடன் வாங்கிய பேனா, ஒரு தடுமாறிய சறுக்கல் மற்றும் ஒரு சலிப்பான வகுப்பறையில் ஒரு மின்சாரம் ஆகியவற்றோடு தொடங்கிய ஒரு கதை. அவன் இப்போது தனது காஃபியை கலக்குவதில் மூழ்கியிருந்த வைஷ்ணவியை பார்த்தான். மேலும் ஒரு அமைதியான உறுதி அவனது இதயத்தில் உருவானது. அவர்களின் கதை ஒரு காவிய கதையாக இருப்பதை அவன் உறுதி செய்ய போகிறான்.